Hello dear students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 11th தமிழுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஒரு முக்கியமான வீடியோன்னு சொல்லலாம். அதாவது 11th தமிழில் எப்படி நாம சென்டம் எடுக்கலாம், சென்டம்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், சென்டம்னா 100 out of 100 ரொம்ப ரேராக தான் போடுவாங்க தமிழ்நாடு லெவலில். தமிழ் பொறுத்த வரைக்கும் சென்டம் அப்படின்றது 99 தான், மேக்ஸிமம் 99 தான் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, மார்க் வந்து அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 99 மார்க் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கொடுக்கறதுக்காகவும் அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க, ஆனால் தமிழில் பார்த்தீங்கன்னா பாஸ் கூட ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா பாஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணுறதுல நல்ல மார்க் எடுத்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படின்ற அந்த டிப்பையும் தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அண்ட் இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இது மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் ஆயிருக்கும். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க. லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ எப்படி நாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், நான் கொஷின் பேட்டர்ன் வச்சு சொல்ல போகிறேன் உங்களுக்கு. 11th தமிழினுடைய கொஷின் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். பகுதி 1, பகுதி 2, பகுதி 3, பகுதி 4. பகுதி 1ன்றது 1 மதிப்பெண் வினாக்கள், பகுதி 2ன்றது 2 மதிப்பெண் வினாக்கள், பகுதி 3ன்றது 4 மதிப்பெண் வினாக்கள், பகுதி 4ன்றது 6 மதிப்பெண் வினாக்கள். இப்படிதான் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்ன் இருக்கும். இந்த பகுதி 1 இருக்கு பாத்தீங்களா, கேள்வி எண் 1ல இருந்து 14 வரைக்கும் இருக்கக்கூடிய 14 1 மார்க், 14 into 1 14 மார்க்ஸ். இந்த 14 மார்க்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றது தான் சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவலி. இந்த 14 1 மார்க் நம்ம எடுத்துட்டோம்னா இதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. அதனால இதில் நீங்க கண்டிப்பா என்ன பண்ணிடுவீங்க, ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடுவீங்க. நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது இந்த 14 1 மார்க்குக்கு தான். இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, உங்களுக்கு ஒவ்வொரு இயல்லையும் புத்தகத்துக்கு பின்னால கேள்விகள் இருக்கும். பலவுள் தெரிக, குறுவினா, சிறுவினா, நெடுவினான்னு சொல்லிட்டு இதுல பலவுள் தெரிகை இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு இயல்லையும். இந்த ஒவ்வொரு இயல்லையும் இருக்கக்கூடிய இந்த பலவுள் தெரிகை எல்லாத்தையும் நம்ம தரவா படிச்சுக்கிறோம். ஒவ்வொன்றையும் அதிகபட்சம் போனா 5, 8, 6, 7 இந்த மாதிரி தான் இருக்கும். அதே எல்லா அவங்களுடைய 8 இயலையும் சேர்த்தாலுமே ஒரு 50 பலவுள் தெரிகை தான் இருக்கும். இந்த 50ஐயும் படிச்சிட்டோம்னா இந்த 14க்கு 6 வந்துடும். புத்தகத்துல இருந்து நமக்கு 6 வந்துடும். புத்தக வினாக்கள் வந்து 6 வந்துடும். மீதி 8 மார்க் இருக்கு பாருங்க. இந்த 8 மார்க்குக்கு புத்தகத்துக்கு உள்ள இருந்து கேட்பாங்க. இன்டீரியர் கொஸ்டின்ஸ் நமக்கு என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. அப்ப அந்த இன்டீரியர் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்மளால இதுல வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப பலவுள் தெரியுன்றது உங்களுக்கு புத்தகத்துக்கு பின்னால் இருந்து கேட்கக்கூடியது. இன்டீரியர் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு என்னென்னலாம் கேட்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் குறிப்பு, செயலினுடைய ஆசிரியர், உரைநடையினுடைய ஆசிரியர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆசிரியர்கள் பத்தின எல்லா விவரங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவர் எந்த ஊரை சேர்ந்தவர், எந்த பீரியட் சேர்ந்தவர், எந்த காலத்தை சேர்ந்தவர், என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு, அவர் பத்தின ஒரு சில இன்ஃபர்மேஷன் நமக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். அடுத்து புணர்ச்சி, இலக்கண பகுதியில் உங்களுக்கு புணர்ச்சி சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து நமக்கு கேட்கலாம். அப்புறம் இலக்கண குறிப்பு நமக்கு கேட்கலாம். இலக்கண தேர்ச்சிகள் வினாக்கள் கேட்கலாம். உரைநடை பகுதியிலிருந்து வரும், செய்யுள் பகுதியிலிருந்து வரும், மொழிபெயர்ச்சி பகுதியிலிருந்து கூட நமக்கு என்ன பண்ணலாம், கேட்கலாம். கலை சொற்கள் இதெல்லாம் இருக்குது இல்லையா, ஸோ அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் கூட இந்த 1 மார்க்ல நம்ம கேட்கலாம். அப்போ இந்த 14 out of 14 1 மார்க் நீங்க வாங்கணும்னா பலவுள் தெரிகை மட்டும் படிச்சா போதாது, இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்க தரோவா இருக்கணும். அப்படி தரோவா இருந்தால் மட்டும்தான் இந்த 14 மார்க் உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஓகே, இந்த 14 மார்க் நம்ம எடுத்துறோம். அடுத்ததா இந்த கான்செப்ட்ஸ்க்கு வாங்க. பகுதி 2. இந்த பகுதி 2ல டோட்டலா நம்ம எத்தனை 2 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுறோம்னு பாருங்க. 12 2 மார்க் கொஸ்டின்ஸ் எழுதுறோம். 12 into 2 14 மார்க்ஸ், 24 மார்க்ஸ். 12 into 2 24, 24 மார்க்குக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த பகுதியில இருந்து நம்ம கேள்விகள் வந்து அட்டன் பண்றோம். இதுல கேள்வி எண் 15ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த கேள்விகள் நமக்கு என்ன இருக்கும்னா, செய்யுளினுடைய குறுவினாக்கள் வரும். நீங்க புத்தகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகளை மட்டும் தரவா படிச்சாவே போதுமானது. இந்த 4 கொடுத்து 3 எழுத சொல்லுவாங்க. அப்ப 3 into 2 இந்த 6 மார்க் நீங்க ஃபுல்லா ஸ்கோர் பண்ணிடலாம்.
அடுத்த கேள்வி எண் 19 இருந்து 21 வரைக்கும் உரைநடையினுடைய குறுவினா. இதுவும் நீங்க புத்தகத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு இயல்லையும் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை தரவா படிச்சாலே போதுமானது. இந்த 2 கேள்விகளும் நீங்க அட்டன் பண்ணிடலாம். 2x2 4 மார்க். அடுத்து இந்த 22 to 30 இருக்கு பாருங்க, இதுதான் நமக்கு முக்கியமானது. இந்த 22 to 30 இருக்கக்கூடிய இந்த கேள்விகள்ல இலக்கண கேள்விகள் வரும். இலக்கண கேள்விகள் நீங்க எழுதிடலாம். இந்த மொழி பயிற்சி இருக்கு பாருங்க, ஒவ்வொரு இயல்லையும் பின்னால நமக்கு மொழியை ஆழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்கும். அதுல நிறைய கேள்விகள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம இந்த வீடியோல சொல்ல முடியாது, தனியா இதுக்குன்னு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். சரி, அதுல என்னென்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுல உங்களுக்கு நீங்க எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிருக்கணும். அந்த மொழிப்பயிற்சி பகுதி இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, பிளஸ் இந்த இலக்கண கேள்விகளும் படிச்சிட்டிங்கன்னா இந்த 7 மதிப்பெண் என்ன பண்ணிடலாம், வாங்கிடலாம். ஸோ டோட்டலாக நீங்க இந்த 24 மதிப்பெண் பெறுறதுக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்க தரோவா இருக்கணும். சரியா? அடுத்து பகுதி 3 சிறுவினா 4 மதிப்பெண் வினாக்கள். இதுல டோட்டலா நீங்க அட்டன் பண்றது வந்து 5 2 7 4 மார்க் நீங்க அட்டன் பண்றீங்க. 7x4 28 மதிப்பெண் இந்த பகுதி. இதுல கேள்வி எண் 31 இருந்து 3 கொடுத்து 2 எழுத சொல்லுவாங்க. 31 இருந்து 33 வரைக்கும் உரைநடை சிறுவினா. புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கேள்விகள் படிச்சாலே போதுமானது. 2x4 8 மதிப்பெண் பெற்றலாம். அதே போல 34 இருந்து 36 வரைக்கும் செய்யுள் பகுதியினுடைய சிறுவினா. இதுவும் நீங்க புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய சிறுவினாக்களை படிச்சாவே போதுமானது. 2x4 8 மார்க் வாங்கிடலாம். இந்த 37 to 41 இருக்கு பாருங்க, இங்க எப்படி நம்ம இந்த பகுதி சொன்னோமோ அதே போல இங்க இந்த பகுதி. இதுல இலக்கண கேள்விகளும் மொழிபெயர்ச்சி பகுதியும் வரும். இதுல இந்த மொழிபெயர்ச்சி பகுதியில வந்து நமக்கு என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக நான் வீடியோ ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு நான் ஒரே வீடியோல சொல்றேன். அதுல நான் சொல்லக்கூடிய எல்லா கான்செப்டையும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இதுல நம்ம ஃபுல் மார்க் வாங்கிடலாம். அப்போ 3x4 12 டோட்டலா 28 மார்க் நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கோர் பண்ணிட முடியும். உரைநடை செயல் பத்தி பிரச்சனை இல்லை, புத்தகத்துக்கு பின்னால் உள்ளதை படிச்சாவே போதுமானது. மொழிபெயர்ச்சி இலக்கணமும் புத்தகத்துக்கு பின்னால் உள்ள படிச்சா போதும். மொழிபெயர்ச்சி பகுதி மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? ஸோ இது ஓகே. இப்போ லாஸ்டா பகுதி 4. இந்த பகுதி 4ல கேள்வி 42 இருந்து 44 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பகுதியில நமக்கு நெடுவினா கேட்பாங்க. எதிரார் டைப்ல இருக்கும், இது அல்லது அது அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்து 1 எழுதுற மாதிரி இருக்கும், 2 கொடுத்து 1 எழுதுற மாதிரி இருக்கும். இதுல கொஸ்டின் நம்பர் 42ல கொஸ்டின் நம்பர் 42ல செய்யுளினுடைய நெடுவினா இருக்கும். இந்த செய்யுளுடைய நெடுவினால ஒன்னு செய்யுள் பகுதியிலேருந்து வரும், இன்னொன்னு திருக்குறள் பகுதியிலேருந்து வரும். திருக்குறள் பகுதியிலேருந்து கண்டிப்பா ஒண்ணு கேட்பாங்க. அப்ப அது ஒரு 6 மார்க்கு. அடுத்து உரைநடையினுடைய நெடுவினா, அது ஒரு 6 மார்க்கு. புத்தகத்துக்கு பின்னால உள்ளதை படிச்சாவே போதும். அடுத்து துணைப்பாடம் கட்டுரை நெடுவினா, இது ஒரு 6 மார்க். ஆக மொத்தம் 18 மார்க். சரியா? ஸோ செய்யுள் பகுதியில் புத்தகத்துக்கு பின்னால் நம்ம வந்து ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எதுன்னு போட்டிருக்கோம். நீங்கள் அதை படிச்சுக்கிட்டாலே போதுமானது. இல்லை எல்லாத்தையும் படிக்கிறதா நீங்கள் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியது படித்தா மட்டும் போதும். 3 நெடுவினாவுமே நம்ம அட்டன் பண்ணிடலாம். அடுத்து முக்கியமானது இந்த 45 46. இந்த 45ல செய்யுளினுடைய மனப்பாட பகுதி இருக்கும், 46ல திருக்குறளினுடைய மனப்பாட பகுதி இருக்கும். இது 4 + 2 6 மார்க். இது மனப்பாட பாடல் எது முக்கியம்னு சொல்ல முடியாது, எல்லாத்தையுமே நீங்க படிச்சு தான் ஆகணும். எல்லாத்தையுமே தரவா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிறங்க. எழுத்துப்பிழை இல்லாம, அடி பிறலாம, சரியான வார்த்தைகளை நம்ம கரெக்டாக நம்ம அந்த எப்படி அதில் கொடுத்துருக்காங்களோ, பங்க்சுவேஷன்ஸும் முக்கியம்தான். பங்க்சுவேஷன்ஸும் சேர்த்து நீங்கள் எழுதிடணும். சென்டம் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன சின்ன விஷயங்களோட நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களால் சென்டம் ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், சென்டம் ஸ்கோர் பண்ணிடலாம். எந்த ஒரு கேள்வி அட்டன் பண்ணுறதா இருந்தாலும் முன்னாலே முடிவு பண்ணிக்கிறங்க எந்த கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்றத. சும்மா ஏதாவது ஒன்று நம்ம முடிவு பண்ணி எழுதிட்டு பாதியோடு நிப்பாட்டி அதை அடிச்சுட்டு அப்புறம் வேற ஒரு கொஸ்டின் எழுதுனீங்கன்னா அது பார்க்கறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதனால தயவு செஞ்சு இந்த அடிச்சு எழுதுற பழக்கத்துக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுங்க, நீட்டாக எழுதக்கூடிய அந்த கான்செப்டை கொண்டு வாங்க. எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத பாருங்க. எழுத்துப்பிழை இருந்தால் கண்டிப்பாக மார்க் போகும். தமிழ் பொறுத்தவரை எழுத்துப்பிழையை கண்டிப்பாக பார்ப்பாங்க. எழுத்துப்பிழை இல்லாமல் எழுத பாருங்க. இது சென்டம் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான
டிப்பு. அதுவே இப்போ நம்ம பாஸ் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், பாஸ் பண்றதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்ன்றத பாருங்க. நீங்க ஒவ்வொரு இயர்லையும் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை மட்டும் படிங்க போதும். அப்ப அதுல நீங்க எத்தனை மார்க் வாங்கிடலாம்? 6 மார்க் வாங்கிடலாம். மொத்தமே 50 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் படிக்க போற. இந்த 50 1 மார்க் கொஸ்டின்ஸ் தரவா படிச்சிருந்தீங்கன்னா 6 மார்க் வாங்கிடலாம். அப்புறம் 2 மார்க் பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான கேள்விகள் கொடுத்துருக்கோம். அந்த முக்கியமான கேள்விகள் 2 மார்க் 4 மார்க் நெடுவினா, நீ அதை தரவா படிச்சீனாவே இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணிடலாம்? 10க்கு ஒரு 8 மார்க் வச்சுக்குவேன். 4 மார்க் கொஸ்டின்ல இந்த 16க்கு ஒரு 10ன்னு வச்சுக்கிறோமே. நெடுவினாவில் 18க்கு ஒரு 10ன்னு வச்சுக்கிறேங்க. 10, 20, 28, 34 பிளஸ் மனப்பாட பகுதி படிச்சோம்னா 34 மார்க் எடுத்துடலாம். 90க்கு 100க்கு 44 மார்க் எடுத்துடலாம். நான் கொடுத்த முக்கியமான கேள்விகளை மட்டும் படிச்சுக்கிட்டா இது ஒரு மெத்தடு இல்லையா? இன்னொரு எப்படி பண்ணலாம்? புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியதை மட்டும் படிச்சுக்கிறோம், 6 மார்க் வாங்கிடுறோம். ஒவ்வொரு இயல்லையும் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்யுளுடைய குறுவினாவும் உரைநடையினுடைய குறுவினாவும் தரவா படிக்கிறோம். எல்லா கொஸ்டின்ஸுமே ஒன்று கூட ஒமிட் பண்ணாம தரவா படிச்சுக்கிறோம். அப்ப கண்டிப்பா அதை 10 மார்க் நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? அப்புறம் வந்து 22ல இருந்து 30ல வரக்கூடிய இந்த இலக்கண பகுதி மொழிப்பயிற்சி பகுதியில் ஈஸியான கேள்விகள் இருக்கும் பாருங்க. இந்த ஈஸியானது உங்களுக்கு எதெல்லாம் ஈஸியானதா தோணுதோ அதை மட்டும் அட்லீஸ்ட் பார்த்துக்கிறங்க. நம்ம 7க்கு ஒரு 3 கொஸ்டின் அட்டன் பண்ணா கூட போதும், 6 மார்க் வாங்கிடலாம். பகுதி 3 4 மார்க்ல உரையினுடைய சிறுவினா செய்யுளுடைய சிறுவினா புத்தகத்துக்கு பின்னால் இருக்கக்கூடியது மட்டும் எல்லா இயல்லையும் தரோவா படிங்க. மிஸ்டேக்ஸ் அங்கங்க வரதான் செய்யும். 16க்கு மினிமம் மார்க்கே வச்சுக்கிறோம், 10 மார்க்கே வச்சுக்கிறோம். இலக்கண பகுதி மொழிப்பயிற்சி பகுதினா நீங்க சுத்தமா கூட விட்டா கூட அதை அட்டன் பண்ண முடியறவங்க அட்டன் பண்ணிக்கிறீங்க, அது உங்களோட விருப்பம். நான் சொல்றது மினிமம் மார்க்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நெடுவினாவில் திருக்குறளினுடைய நெடுவினா 2 இயல்ல இருக்கக்கூடிய திருக்குறள் நெடுவினா இருக்கு பார்த்தீங்களா, அதை தரவா படிங்க. அதோ தரவா படிச்சாவே நீங்க கண்டிப்பா ஒரு நெடுவினா அட்டன் பண்ணிடலாம். அப்புறம் துணைப்பாட பகுதி எளிமையா தான் இருக்கும், ஈஸியா தான் இருக்கும். அதுல இருக்கக்கூடிய நெடுவினா ஒன்று படிக்க. அப்ப 2 நெடுவினா நீங்க அட்டன் பண்ணிடலாம். 16க்கு அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க் வச்சுக்கிறீங்க. எவ்வளோ எடுத்துடலாம்? 10, 20, 36, 42 மார்க் எடுத்துடலாம். இது போக மனப்பாட பகுதி, ஏன்னா பாஸ் பண்ணக்கூடிய கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா மனப்பாட பாடலும் நீங்க படிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்றப்ப நீங்க வந்திருந்த மனப்பாடம், நீங்க படிச்சிருந்த மனப்பாட பாடல் வந்துருச்சுன்னா எழுதிடலாம். அப்ப எவ்வளோ ஆச்சு? 42 மார்க் ஆச்சு. 90க்கு 52 மார்க் எடுத்துடலாம் 100. ஸோ இனிமேல் நீங்க என்ன பண்ண தேவையில்லை, பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இருக்கக்கூடிய ரிவிஷன் டைமை இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா சென்டம் எய்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சென்டம் எய்ம் பண்ணலாம், எடுக்கலாம். பாஸ் பண்றது கஷ்டப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு சின்ன லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ.